இந்த காணொளி மெக்சிகோவில் இருக்கிற மேரியரஸ் ஐலண்ட்ஸ் அண்டு இது வந்து பசிபிக் கடலோட மெக்சிகோன்ற மேல் பக்கத்தில் இருக்குது. அதாவது நாயரட் ஸ்டேட் மெக்சிகோன்ற ஒரு பக்கம். அங்கேருந்து கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர். இந்த ஐலண்டுக்கு போகிறதுக்கு டூர் கம்பெனியில் தான் அலவுட். அப்போ நீங்கள் போய் டூர் கம்பெனியில் முதல் புக் பண்ணித்தான் பிறகு உங்களை கூட்டிக் கொண்டு போகணும். ஒரு நாளைக்கு 117 டூரிஸ்ட்டை தான் அங்கே போக அலவுட். அப்போ முதலேயே நீங்கள் புக் பண்ணணும் அங்கே போகிறதுண்டா. இந்த தீவுகள் எத்தனையோ 1000 வருடங்களுக்கு முதல் வோல்கேனோ எரிமலைகள் வந்து தானே உருவானது. பிறகு 19ஆம் நூற்றாண்டில் மெக்சிகோ கவர்மெண்ட் இந்த தீவில் பொம் எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் செய்தவையாம். அதால் தான் இந்த தீவில் உள்ள அந்த குகைகள் உருவானதாம். முதல் வந்து பிளேயா எஸ்கொண்டியா அந்த ஹிடன் பீச்சுக்கு தான் முதல் கூட்டிக் கொண்டு போகணும். இது ஒரு அழகான ஒரு பீச். உள்ளுக்குள்ளே நீந்தித்தான் போக வேணும். இது வந்து அந்த குண்டு போட்டதால் உருவான ரோட்டை அப்புறம் கடல் அரிச்சு அப்புறம் அப்படியே அது ஒரு உள்ளுக்குள்ள தண்ணி போய் அது ஒரு பீச்சாக வந்துட்டுது. இதுக்கு முதல் நீங்கள் போட்டில் இருந்து தண்ணிக்காக குதித்து தான் நீந்தி போகணும். லைஃப் ஜாக்கெட் தருவினம். ஒரு சின்ன குகை மாதிரி கிட்டத்தட்ட 100 மீட்டர் வரும் போட்டில் இருந்து நீங்கள் இதுக்குள்ளால நீந்தி தான் போகணும். உங்களுக்கு கொஞ்சம் நீந்த தெரிஞ்சால் தான் நீங்கள் இந்த ஹிடன் பீச்சுக்கு வரலாம். இப்போ அதில் நார்மலாக வெளிச்சம் தெரிஞ்சு கொண்டிருக்கும் கிட்ட வர. இதுதான் அந்த உலக பிரசித்தி பெற்ற ஹிடன் பீச். ஒரு நல்ல வடிவான கடற்கரை, பெருசாக அலைகள் எல்லாம் வராது, நல்ல கிறிஸ்டல் கிளியராக தண்ணி இருக்குது. இதில் வந்து நார்மலாக ஒரு நேரத்தில் ஒரு சின்ன குரூப்பை தான் பிடிவினோம். ஒரு போட் வந்து அந்த போட்டில் வாராக்கள் தான் இதுக்கு போக அலவுட். வெளியில் போலீஸ் வந்து அந்த இந்த ஸ்பெஷலாக இதுக்கு முன்னாலே ஒரு போட்டில் ஒரு 2 போலீஸ் இருந்து பார்த்து கொண்டிருப்பினோம். கொஞ்சம் உங்களுக்கு 20 நிமிஷம்தான் இதுக்குள்ளே நிற்க உங்களுக்கு அலவுட் அனுமதி. அப்போ அதுக்குள்ளே நீங்கள் இதுக்குள்ளே சும்மா சுற்றி பார்த்து படங்களை எடுத்து திரும்பி நீந்தி திரும்பி வெளியில் வந்து அப்புறம் போட்டில் வரணும். பார்த்திங்கன்னா கணக்க நிறைய தண்ணி அண்டில் வடிவாக இருக்குது. மேலெல்லாம் அப்படி புல்லுகள் மாதிரி இருக்குது. பீச்சு கிட்டையும் இந்த குகை மாதிரி இருக்குது. இதுக்குள்ளாலே ஒரு பக்கம் போனீங்களா இன்னொரு பக்கத்துக்கு கல் உள்ள பக்கத்துக்கும் போகலாமாம். இதில் தெரியுது இது இந்த வழியில் போட் அடிக்க நீந்தி போகிற அந்த முதல் வந்த இடம். இப்படி சைட்டால் போனால் இப்படி இன்னொரு சின்ன குகைகள் மாதிரி போகும். அது மேலே அழகாக இருக்கும். கொஞ்சம் இருட்டாக இருக்கும், தண்ணி குறைவாக இருக்கும். அதோடு இங்கே வர்றதுக்கு கட்டாயம் ஓட்ட ஷூ வேணும். அல்லது இருக்க கல்லுகள் எல்லாம் காலில் குத்திடும். அதோட சில இடங்களில் குனிஞ்சு தான் உள்ளுக்குள்ளே போய் பார்க்குறண்டா போகலாம். இதுக்கு அங்கால இந்த பக்கத்துக்கு போட் வராது. நீங்கள் திரும்பி ஹிடன் பீச் பக்கம் வந்து அப்புறம் அதுக்குள்ளால திரும்பி நீந்தி தான் போட் பக்கத்துக்கு போகணும். இதுவும் ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் உங்களுக்கு நீந்த தெரிஞ்சால். இதுவும் இப்போ உலகில் கன்னடங்களில் எல்லாத்தையும் நிப்பாட்டி கொண்டு வரீங்கன்னோ இப்போ இதுவும் இனி எவ்வளோ காலத்துக்கு இதுக்காக வந்து பார்க்குறதுக்கு எல்லாம் பண்ணினமோ தெரியாது. இது வந்து உதாரண வட்டமாக இருக்கிற அந்த மேல் பக்கம் மேலே புல்லுகள் பெருசாக மரங்கள் ஒன்றும் இல்லை, பெரிய புல்லுகள்லாம் இருக்குது. சுத்த வர அந்த கல்பாறை இது அந்த குண்டு போட்டு தான் இப்படி உருவானதாம். இங்கே வந்து 44 விதமான பிளான்ட்ஸும் வைல்ட் லைஃப்பும் இருக்குதாம். அதோடு இது வந்து மெக்சிகோன்ற ஒரு நேஷனல் பார்க். அதோட யுனெஸ்கோ மேன் அண்ட் த பயோஸ்பியர் ரிசர்வ்ண்டும் இதுக்கு பேர். இது தமிழில் யுனெஸ்கோவின் மனிதனும் உயிர்கோள காப்பகம் ஒன்றும் சொல்கிறது. 20 நிமிஷத்துக்கு பிறகு திருப்பி இந்த குகைகளால் அப்படியே நீந்தி வெளியில் போகணும். வெளியில் போக அந்த உங்களோட நீங்கள் வந்த போட் வெளியில் அனுப்பினோம். அப்புறம் அதில் வெகனி மாரி இருக்குது, அதை அலைகேறி அப்புறம் அடுத்த இன்னொரு இடத்துக்கு கூட்டிக் கொண்டு போகணும். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் எல்லாமே நீந்தி போக எடுக்கும் வழியில். இப்போ லைஃப் ஜாக்கெட் இருக்கிறபடியாக தாழ மாட்டிங்க. ஆனால் உங்களுக்கு அந்த காலையும் கையையும் மாட்டி அந்த முன்னோக்கி போகிறதுக்கு தெரிஞ்சிருக்கணும், அல்லது நீங்கள் கஷ்டப்படுவீங்கள். இதான இந்த ஐலண்ட் மெட்ட பக்கம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் அந்த உள்ளுக்க வார இதுவும் அங்கால இருக்கிறது அந்த கல்லு குகை மாதிரி பெருசாக இருக்கிறதுக்குள்ள தான் அந்த நீந்தி உள்ளுக்க போகிறது. அங்கால ஒரு சின்ன இது மாதிரி இருக்கிறது. அந்த உள்ளுக்கு எப்போதை போன அந்த கல்லுகள் இருக்கிற ஒரு சின்ன குகை மாதிரி போனீங்கன்னா அதுக்கு அதில் வழியில் வரலாம். ஆனால் அதில் வந்தால் பிறகு நீங்கள் திரும்பி வழியால் நீந்தி தான் கப்பல் இருக்கிற இடத்துக்கு வரணும்.
இதுவும் எல்லாம் இந்த தண்ணி வந்து அப்படியே கண்ணாடி மாதிரி நல்ல கிளியராக இருக்குது. அடுத்ததாக பிளேயா டெல் அமோர் என்ற ஒரு இதுக்காக தான் கூட்டிக் கொண்டு போவினோம். இதுவும் அந்த குண்டு போட்டு தான் உருவானது. ஆனால் இதுக்குள்ள இப்படி கடற்கரை பீச் மாதிரி ஒன்றும் இல்லை. இதை வந்து அவை அப்படியே அந்த போட்டோட அப்படியே உள்ளுக்க கூட்டி கொண்டு போய் இருக்கா அந்த குகைக்கு முன்னால் ஒரு ஆட்சி மாதிரி இருக்குது. அதுக்கு அழகுகளை போய் உள்ளுக்க இருக்கா காட்டுவினோம். இதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி, ஆனால் தண்ணி ஃபுல்லாக நிறைய இருக்குது. இல்லை முன்னுக்கு ஒரு பெரிய ஆட்சி மாதிரி, ஆனால் மேலே நின்று பார்த்தால் அப்படி நடுவில் அந்த குண்டு போட்டு அந்த ஓட்டையான இடம், பிறகு தண்ணி அரிச்சரிச்சு இதுவும் வந்து அப்படி வந்திருக்கு. இதுவும் ஒரு அழகான ஒரு சின்ன ஒரு பொண்ட் மாதிரி. இதில் பார்த்திங்கன்னா கல்லில் எல்லாம் பாசி பட்டுருக்கு. சில விட தண்ணியெல்லாம் நிறைய வரும் போல் இருக்குது. இதுக்கும் தாழ்ப்பம் இதுதான். அந்த மேலே இருந்து பார்த்தா இது கொஞ்சம் நீள் சதுரம் மாதிரி. இது பக்கத்துல எல்லாம் ஃபுல்லாக அந்த கல்லுகள் எரிமலையால் உருவான அந்த குழம்பு அப்படியே அப்படியே இப்படி பெரிய கல்லாக இருக்குது. அதுதான் அந்த லாவா ரோக். இதில் பார்த்திங்கன்னா நிறைய பறவைகள், இதுதான் அந்த கூடுதலான இந்த தீவில் இருக்கிற பறவைகள். அதில் இப்படி சின்ன சின்ன எரிமலை வந்துருவான சின்ன சின்ன இதுகளும் இருக்கும் அங்கால. பிறகு இன்னொரு இடத்த கொண்டு உங்களை ஸ்னோக்லிங் செய்ய விடுவினோம். நீங்கள் போட்டில் இருந்து கீழே குதித்து அதுக்குள்ளே நல்ல வடிவான கலர் மீன்கள் எல்லாம் இருக்கும், அதை பார்க்கலாம். ஸ்னோக்லிங்கை தமிழில் நீருக்கு அடியில் முழு உடலையும் மூழ்கடித்து நீச்சல் அடிக்கும் ஒரு நீச்சல் வகை. அதுதான் ஸ்னோக்லிங்குக்கு தமிழ். இப்போ அடுத்ததை 4வது இன்னொரு கடற்கரைக்கு கூட்டின்னு போவேன். அதாவது ஒரு பீச். இதை வந்து லாயலா நப்பலேரான்றது. இது வந்து இப்படி இந்த கல்லுகளை அரிச்சு இன்னொரு பீச் மாதிரி இருக்குது. இது வந்து ஹிடன் பீச்சில் ஓப்பனான ஒரு பீச் தான். இதுலேயும் நல்ல அலைகள் வரும், ஆனால் நல்ல பாதுகாப்பானது. இதுதான் அந்த பீச். இது இந்த தண்ணியெல்லாம் நல்ல கிறிஸ்டல் கிளியரும் நல்ல ஒரு க்ரீன் ப்ளூ கலரில் எல்லாம் இருக்கும். நல்ல வடிவான ஒரு கடற்கரை. இதுவும் எல்லாம் அந்த ஒரு நாளைக்கு 117 பேர் தான் வாராண்டபடியால் பெருசாக ஆக்கள் இருக்க மாட்டோம். இந்த வடிவை நீங்கள் அனுபவிக்கலாம் இந்த அழகுகளை பார்த்து. இதுவும் இப்படி சின்ன சின்ன ஆட்சிகள் மாதிரி சுரங்கங்கள் மாதிரி எல்லாம் இருக்குது. அதோட பெரிய அளவு வராது, நல்ல வெள்ள மண். இதை பார்க்குறதுக்கு இந்த 4 இடத்தையும் பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 மணித்தியாலம் எடுக்கும். இது இங்கே வாரத்துக்கு அந்த ஹிடன் பீச் போய் பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட $250 சார்ஜ் பண்ணுவினோம். அது உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அமர்த்தி லைக்கும் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் நோட்டிஃபிகேஷன் வேணும், நீங்களும் உடனுக்குடன் பார்க்கலாம். இப்போ இனி திருப்பி கொண்டே எங்கே நீங்கள் ஏறினீங்களோ அங்கே கொண்டே இறக்கி விடுவினோம். இப்போ போய்க்கெல்லாம் நீங்கள் பேக் வேல், டோல்ஃபின் அப்படி இதுகளை பார்க்கலாம் உங்களுக்கு லக் இருந்தால். அப்படி வந்தால் கொஞ்சம் போட்டை ஸ்லோ பண்ணி காட்டுவினோம் உங்களுக்கு.